நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா அது வந்து நாங்க வெளியே ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். ஐஸ்கிரீமா? இப்ப எதுக்கு? வேண்டாம் கார்த்திக், அர்ச்சனா சாப்பாடு சாப்பிட்டோம். அம்மா லட்சுமியும் நிக்கலும் கால் பண்ணாங்க. அவங்களும் இங்க பக்கத்துல தான் இருக்காங்களா, அதனால தான் எங்களை வர சொன்னாங்க. அது இல்ல கார்த்திக், இந்த மாதிரி நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அர்ச்சனாவுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சுன்னா முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. அம்மா அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? அர்ச்சனா, நீயாவது வர முடியாதுன்னு சொல்லலாம்ல. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இதை தடுத்திருக்கலாம்ல அர்ச்சனா. ஏற்கனவே நீ சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சு. அர்ச்சனா நீ வர வேண்டாம், நானே போயிட்டு வந்தேன். நீ இங்கே ரெஸ்டட். கார்த்திக், கார்த்திக் ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்ற? எனக்கு என்னன்னா அர்ச்சனாவுக்கு உடம்பு சரியில்லை. சரி போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடணும். அப்புறம் அர்ச்சனா, உனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சமா சாப்பிடு, என்ன அதிகமா ஐஸ்கிரீம் சாப்பிடாத, ஏன்னா ஜலதோஷம் பிடிச்சிரும். சரிங்க பெரியம்மா. போமா, சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. சரி விடு சாந்தி, எதுக்கு தேவையில்லாம இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அக்கா, நான் உங்ககிட்ட அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கார்த்திக் ஏன் இவ்வளவு கோவப்படுறான்? அவனுக்கு ஆபீஸ்ல 1008 கவலைகள் இருக்கும். இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம் தானே? அடடே, கிரிஜா எங்க இருக்க நீ? லக்ஷ்மி, ஹலோ. நானி, நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் லக்ஷ்மி. உட்காரு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. பரவாயில்ல. நாங்க இந்த பக்கமா போயிட்டு இருந்தோம். அப்ப லட்சுமி ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொன்னா, அதுவும் இந்த பார்லர்ல தான் சாப்பிடணும்னு ஒரே பிடிவாதம். அண்ணா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நாம சின்ன பசங்களா இருக்கும் போது நீங்க, நான், நந்தினி அக்கா எல்லாரும் இங்க தான் வருவோம். செம ஜாலியா இருக்கும்ல. அண்ணி, அண்ணா உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காருல. இங்க ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும்ல. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடத்துல நிறைய நினைவுகள் இருக்குல்ல. நாம 3 பேரும் வருவோம், நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வருவோம்ல. ஆனா நாம இங்க வந்தே ரொம்ப நாள் ஆகுது. அப்ப சரி, உங்க நினைவுகளுக்காக இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். சரி நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஃபிளேவர் வேணும்? கார்த்திக் சொல்ற ஃபிளேவர். ஓகே சரி, வாங்கண்ணா நம்ம போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலாம். அப்புறம் சொல்லுங்க நீ, இப்போ உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. சொல்லப்போனா எனக்கு தான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஏன்னா நாள் மொத்தமா ஷாப்பிங் போய்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கணும், தீபாவளி கிஃப்ட்லாம் வாங்கணும். எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தெரியுமா, நேத்து ரிலேஷன்ஸ்க்காக கிஃப்ட் வாங்க போயிருந்தோம். அப்ப மாம் எனக்கு 2 ரிங் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் நடந்தது எங்களுக்கு தான் தெரியும். அண்ணி, நீ ரொம்ப ஆச்சரியப்படுவடா. என்னடா பண்ண? ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்மோக் பண்ணாம இருக்கீங்களா? பெருசா பேச வந்துட்டாங்க. அண்ணி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லல? அண்ணி, தண்ணி குடிங்க. ஐயோ அர்ச்சனா, என்ன அர்ச்சனா இருமிட்டே இருக்க? இந்த முதல்ல தண்ணி குடி. அர்ச்சனா ஏன் திடீர்னு இருமுறா? இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நாம எப்பவுமே கேட்க கூடாது. ஆமா. அட இதெல்லாம் எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சிகரெட் பிடிக்காதீங்க. என் வைஃப்க்கு அது ஒத்துக்கல. அதுக்கு வேற எங்கேயாவது போய் சிகரெட் பிடிங்க. ஏன் இந்த இடத்து விலைக்கு வாங்கிட்டீங்களா என்ன? உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண நான் தயாரா இல்ல. அப்புறம் எதுக்காக வந்து பேசுறீங்க? வேலையை பார்த்துட்டு நீங்க போயிட்டே இருங்களே. நீங்க படிச்சவங்க தானே, இங்க என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க. நோ ஸ்மோக்கிங். இங்க சிகரெட் பிடிக்க கூடாது. எல்லாரும் வெளியே போங்க. வேண்டாம். ஏன் அங்கிள், ஏன் இப்படி எங்களை தொல்லை பண்றீங்க? நீங்களும் உட்கார்ந்து நிம்மதி ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, நாங்களும் ஜாலியா இருக்கோம். சீக்கிரம் போங்க அங்கிள், இல்லனா உங்க ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் ஆயிட போகுது. உங்க யாருக்கும் பேச கூட தெரியாதா என்ன? உங்களுக்கு இன்னும் புரியலையா? உங்க சிகரெட்டால எங்களுக்கு ப்ராப்ளம். ப்ராப்ளம்னா நீங்க வீட்லயே இருக்க வேண்டியதானே, எதுக்கு வெளியே வரீங்க? அண்ணா வேண்டாம். ஏய் என்னடாச்சு? ஒழுங்கா சொன்னா உங்களுக்கு புரியாதுல்ல? ஏய் பேசிட்டு தான் இருந்தோம், அதுக்குள்ள என்ன கை வைக்கிறேன்? எவ்வளவு நேரம் மரியாதையா சொல்லுங்க. என்ன வேண்டாம், விடுங்க நமக்கு சொல்றேன். மரியாதையா சொல்லும்போது கேக்குறேன். கார்த்திக் ப்ளீஸ் தயவு செஞ்சு போக விடுங்க. எனக்கு தேவையில்லாம விஷயத்தை பெருசு பண்றீங்க. போங்கடா.
அடிஷ்டல உன்னை பாத்து கேளுங்க சார் ப்ளீஸ் சார் உள்ள வாங்க தயவு செஞ்சு அவங்கள மன்னிச்சிருங்க ப்ளீஸ் சார் வாங்க வாங்க சார் உட்காருங்க. பாக்குறதுக்கு ரொம்ப டீசென்டானவங்களா இருந்தாங்க ஆனா பாத்தீங்களா 2 அடி வாங்கினாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். கார்த்திக், திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேன். ஆனா போனா போது விடுங்க. அவங்க ஏதோ காலேஜ் பசங்க. அவங்க கிட்ட சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ உனக்கு எப்படி இருக்கு அர்ச்சனா? லக்ஷ்மி, நாம இங்கிருந்து கிளம்புறது நல்லதா? அண்ணி வாங்க கிளம்பலாம். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நாங்க தான் அது காரணம் ப்ளீஸ் சார் உட்காருங்க இட்ஸ் ஓகே, அந்த பிரச்சனையை விட்டுடுங்க. ப்ளீஸ் சார் ப்ளீஸ் உட்காருங்க இத பாருங்க இங்க ஒரு 4 ஐஸ்கிரீம் கொண்டு வாங்க ப்ளீஸ் சார் உட்காருங்க உட்காருங்க சார் அர்ச்சனா, உன்னோட ஃபேவரட். சின்னம்மா, அலமாரி எல்லாம் தொடச்சிரவா? பண்ணு தனம். அடக்கடவுளே, என்ன ராகுல் தம்பியோட அலமாரி இப்படி இருக்கு? அடக்கடவுளே, இந்த பையன் இருக்கானே, பாரு இவனை, துவைச்சது அழுக்கு துணி எல்லாத்தையும் ஒண்ணா வச்சிருக்கான். இவன் கிட்ட எத்தனை தடவை சொல்றதுன்னு தெரியல. அம்மா, நான் இத கொண்டு போய் வச்சிட்டு வந்துடுறேன். என்ன இது அம்மா? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? என்ன ராகுல், நீ அலமாரி இப்படி வச்சிருக்க? அம்மா, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எதுக்காக நீங்க என் திங்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க? நீ இப்ப என்கிட்ட இருந்து வாங்கின டிக்கெட்டை நான் ஏற்கனவே பாத்துட்டேன். நீ படம் பார்த்துட்டு தானே வந்த? நீ எப்ப போயிருந்த? எந்த தியேட்டருக்கு போயிருந்த? அம்மா, அது வந்து நாங்க சோனு பர்த்டேக்கு போயிருந்தோம். சோனுவோட பர்த்டேவா? அப்படின்னா நீ எங்க கிட்ட சொல்லாம போனியா? ராகுல், நீ அந்த டிக்கெட்டை என்கிட்ட காட்டு. குடு. வர வர நீ மரியாதை இல்லாம நடந்துக்கிற. இதுக்கு மேல நான் உன்கிட்ட எதுவும் பேச போறது இல்ல. இனிமே உங்க அப்பாவே உன்கிட்ட பேசிக்கிட்டோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்தீங்களாக்கா, இவங்க போய் எவ்வளவு நேரம் ஆகுது. இதனாலதான் நான் போக வேண்டாம்னு சொல்றது. கார்த்திக் எம்எல்ஏ கோவப்படுறான். பாவம், அர்ச்சனாக்கு எவ்வளவு பசி இருந்திருக்கும். நீ அனாவசியமா கவலைப்படாத சாந்தி, அவங்க இப்ப வந்துருவாங்க. அர்ச்சனா, என்ன உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சா? இல்ல கார்த்திக், அது நான் நல்லதா இருக்கேன். யாரோ என்ன நினைக்கிறாங்க போல இருக்கு. அம்மாவா தான் இருக்கும். காலையில இருந்து இன்னைக்கு அம்மா கிட்ட பேசவே இல்ல. இதுவும் நல்லதுதான். இப்பவாவது நீங்க ஸ்மைல் பண்ணீங்களே. இல்லைன்னா ஐஸ்கிரீம் பார்லருக்கு போனதுல இருந்தே நீங்க ரொம்ப கோமா தான் இருக்கீங்க. எல்லாத்துக்கும் அந்த இன்ஸ்டன்ட் தான் காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் அது சின்ன விஷயம் இல்ல. நீ வா. அதோ அவங்களே வந்துட்டாங்க. அர்ச்சனா, நீங்க போனதுல இருந்து சாந்தி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. லட்சுமி மாப்பிள்ளையும் எப்படி இருக்காங்க அர்ச்சனா? நல்லா இருக்காங்கம்மா. லக்ஷ்மி உங்க எல்லார பத்தியும் தான் பேசிக்கிட்டே இருந்தா. சரிம்மா அர்ச்சனா, போய் கை கால் கழுவிட்டு வாங்க. உனக்கு ரொம்ப பசியா இருக்கும்ல, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் உங்களுக்கு. நீயும் சாப்பிடவா கார்த்திக்? எனக்கு பசி இல்லம்மா. என்ன பண்ணி கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு போ. பெரியம்மா, எனக்கு பசி இல்ல. ஒருவேளை எனக்கு பசிச்சா நானே வந்து சாப்பிடுறேன். அர்ச்சனா, நீ போய் சாப்பிட. எனக்கு கொஞ்சம் ஆபீஸ் வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்.
அர்ச்சனா இவனுக்கு என்னமாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவருக்கு ஏதோ ஆபீஸ் டென்ஷன், அதான் இப்படி இருக்காரு. ஓ சரிம்மா, நீ போய் கை கால் கழுவிட்டு வா. வா. வேண்டாம்மா, எனக்கும் பசி இல்ல, நான் ரொம்ப அதிகமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டேன். ஏன் போகும்போது நான் வேண்டான்னு சொன்னல? ஐஸ்கிரீம் அம்மா, நிறைய சாப்பிட்டா ஜலதோஷம் அவ்வளவு பிடிச்சுக்கும். ஒண்ணும் நான் அதிகமா சாப்பிடல. அப்புறம் ஏன் நீ பசி இல்லைன்னு சொல்ற? கொஞ்சமாவது சாப்பிடு. சரி ஒண்ணு பண்ணு, பாலாவது குடி. எனக்கு எதுவும் வேண்டாம்மா. இத பாரு, அவளுக்கு பசி எடுக்கும் போது அவ சாப்பிடட்டுமே, இப்ப விட்டுட. இத பாரு அர்ச்சனா, நடு ராத்திரியில பசி வந்ததுன்னா எங்களை வந்து நீ எழுப்பு, நாங்க சுட சுட சப்பாத்தி போட்டு தரோம் என்ன? சரி போமா, போய் ரெஸ்ட் எடு. இல்ல அந்த ஃபைலை நான் பாத்துக்கிறேன் விடுங்க. நீங்க மத்த விஷயத்தெல்லாம் கவனிங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம். திடீர்னு கார்த்திக் என்னாச்சுன்னே தெரியல. அவரு இதுக்கு முன்னால எப்போ இப்படி செஞ்சதே இல்லையே. நீங்க இன்னும் கூட அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல? அதை மறந்து போயிடுங்க கார்த்திக். என்ன கொஞ்சம் பாருங்க. முதல் தடவையா நீங்க இப்படி சண்டை போடுறத நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். நீங்க ரொம்ப கியூட்டா இருந்தீங்க, உண்மைதான் சொல்றேன். ஏன்னு தெரியல கார்த்திக், ஆனா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அங்க நீங்க சண்டை போடும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. எனக்கு எப்படி அதை சொல்றதுன்னே தெரியலங்க, ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னால இப்ப அத வார்த்தையில நீ எக்ஸ்பிரஸ் என்ன பண்ண. சொல்ல நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அர்ச்சனா, நான் எப்படி அந்த மாதிரி பிஹேவ் பண்ண. ஆனா என்ன செய்யறது, நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. அதனாலதான் எனக்கு அவ்வளவு கோவம் வந்தது. தேங்க்யூ கார்த்திக். தேங்க்யூ. என்ன ஏன் இப்படி பாக்குற? எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, ஆனா அது உங்களுக்கு இன்னும் புரியல. நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை நடந்திருக்கு. உங்களோட பேபிக்கு ஒரு ப்ராப்ளம்னா உங்களால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. am I right? அதனாலதான் பேபிக்காக அப்பா இன்னைக்கு சண்டை போட்டிருக்காரு. குழந்தைக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா அப்பா துடிச்சு போயிட்டாரு, ரைட்? எனக்கு தெரியல. ஆனா எனக்கு மட்டும் ரொம்ப நல்லா தெரியும். தேங்க்யூ. எங்க 2 பேர் மேலயும் உங்களுக்கு நிறைய பாசம் இருக்குல்ல? இப்ப எதுக்கு மறுபடியும் அந்த மாதிரி பாக்குற? நான் வருங்கால அப்பாவா தாங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு தெரியாத அர்ச்சனா, நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். கார்த்திக், நான் தினமும் யார்கிட்டயாவது போய் சண்டை போடலாம் போல இருக்கே. இது எதுக்கு? இன்னைக்கு பாசத்தை கொற்றி. நான் வருங்கால அப்பாவை மட்டும்தான் லவ் பண்றேன். ஏன்னா அவருக்கு எங்க மேல ரொம்ப பாசம் இருக்கு. அப்படியா? அப்படின்னா நாளைக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இதே பாசம் இருக்குமா? அப்புறம் இதை விட அதிகமா பாசம் காட்டுவேன். சரி வா. அர்ச்சனா, இனி இப்படி செல்லம் கொடுத்து கெடுக்காத. ஏன்னா அப்புறம் நீதான் ரொம்ப கஷ்டப்படணும். உங்களை எதுக்கு நான் கெடுக்கணும்? ஏற்கனவே நீங்க ரொம்ப. அப்படின்னா நான் கெட்டு போயிட்டேனா? இல்லங்க, நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. நீங்க ஒண்ணும் கெட்டு போயிட்டீங்கன்னு நான் சொல்லல. ஆனா ஒண்ணு, ரொம்ப கோவக்காரர். எப்படியோ நான் உங்க கோவத்தை பொறுத்துக்குவேன். ஆனா நாளைக்கு குழந்தை மேல கோவப்பட்டீங்க, அவ்வளவுதான். இல்ல, நிச்சயமா கோவப்பட மாட்டேன். குட். சரி, இப்ப நீ தூங்க. நாளை காலையில யோகா கிளாஸ் இருக்குல்ல? இல்ல கார்த்திக், நாளைக்கு கிளாஸ் இல்ல. சுரபி ஏதோ வேலை விஷயமா வெளியூருக்கு போறாங்களா? அப்படியா? அப்படின்னா நாளைக்கு நீங்க நிம்மதியா படுத்து தூங்கலாம். இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா,
உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நாளைக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆ, அப்புறம் நாளைக்கு சீ, அர்ச்சனா என்னாச்சு? அர்ச்சனா ஏன் இப்படி தும்புற? அர்ச்சனா என்னாச்சு உனக்கு? ஒருவேளை உடம்பு சரியில்லையா? ஏதாவது டேப்லெட் கொடுக்கவா? இல்ல இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல, டேப்லெட் எல்லாம் வேண்டாம். அரிஷோ கார்த்திக் எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. நான் போய் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன், சரியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா அர்ச்சனா என்னாச்சு உனக்கு? உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா? ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப இருமல் வருது, தும்மலும் வந்துட்டே இருக்கு. அர்ச்சனா உன்னோட குரல் கூட மாறிடுச்சு. நேத்து நீ ரொம்ப அதிகமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? கார்த்திக், அம்மாவுக்கு மட்டும் இதை பத்தி தெரிஞ்சது ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்க கொஞ்சமா ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்லி தான் அனுப்புனாங்க. ஆ, ஆனா என்ன செய்யறது, அந்த ஃபிளேவரை சாப்பிட்டதும் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு சில நேரத்துல நான் ரொம்ப லூசுத்தனமா நடந்துக்கிறேன். ஒரு சில நேரமா? கார்த்திக், எனக்கு ஒரு பக்கம் உடம்பு சரியில்லை, இப்ப போய் நீங்க எனக்கு கிண்டல் பண்றீங்களா? சரி சரி, சாரி சாரி. உனக்கு இப்போ உடம்பு தான் சரியில்லை, மூடையும் ஸ்பாயில் பண்ணிக்காத. சரி, நீ முதல்ல எந்திரிச்சு ஏதாவது சாப்பிடு, அப்புறம் கோல்டுக்கு டேப்லெட் சாப்பிடு. பிரெக்னன்சி டைம்ல நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் டேப்லெட் எடுக்க கூடாது. கரெக்ட், நீ சொல்றதும் உண்மைதான். பாத்தியா, ஒரு சில நேரத்துல நானும் லூஸ் மாதிரி தான் பேசுறேன். ஒரு சில நேரமா? ஒரு சில நேரம். ஏய், அர்ச்சனா, உனக்கு இருமல், ஜலதோஷம், தும்மல் எல்லாம் வந்துருச்சு. இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணுமே. அதெல்லாம் சரி, ஆனா வீட்ல யாருக்காவது இத பத்தி தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவ்வளவுதான். அவங்க சொல்லியும் அதிகமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவ்வளவுதான். இரு, ஏதாவது யோசிப்போம். அர்ச்சனா மேங்கம்மா, அவங்களுக்காக இளநீர் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு யோகா சொல்லி கொடுக்கறவங்க வரல, அதனாலதான் இன்னும் தூங்குறா. சரிங்கம்மா. தினமும் இந்நேரத்துக்கு அர்ச்சனா எழுந்திருச்சிருவா இல்லக்கா? ஒருவேளை அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குமோ? எதுக்கு இந்த மாதிரி சும்மா கவலைப்படுற? எப்படி என்னால கவலைப்படாம இருக்க முடியும்? நேத்து ராத்திரியும் ஒண்ணும் சாப்பிடல, இவ்வளவு நேரம் ஆகி எழுந்திருக்கவும் இல்ல. அன்னைக்கு பூஜை நடந்த அன்னைக்கு கொஞ்சம் மழையில நனைஞ்சதுக்கு எவ்வளவு தும்மல் வந்தது. நேத்து வேற ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்கா. ஒருவேளை ஜலதோஷம் பிடிச்சதுன்னா? அதோ வந்துட்டா பாரு. நீ ஏன் நல்லா பாரு, நல்லா தானே இருக்கா? அர்ச்சனா, உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஒண்ணு இல்லம்மா, அர்ச்சனா நல்லா தான் இருக்கா. ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாமா? அதானே, பசிக்காம எப்படி இருக்கும்? நேத்து மத்தியானம் சாப்பிட்டதோட சரி, அப்புறம் எதுவுமே சாப்பிடலையே. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிருமா என்ன? என்ன கார்த்திக், நீ ஏதாவது பண்ணிடுற, அதனால அர்ச்சனா தான் பாதிக்கப்படுறா. இங்க பாருப்பா, இந்த மாதிரி நேரத்துல நிறைய சாப்பிட்டாதான் குழந்தைக்கு பலம் கிடைக்கும். குழந்தைக்காக இதெல்லாம் செய்யணும் தானே? பிடிச்சிருக்கோ இல்ல பிடிக்கலையோ, எதுவா இருந்தாலும் அர்ச்சனா நேரத்துக்கு சாப்பிட்டாகணும் கார்த்திக். சரி சரி, முதல்ல 2 பேரும் உட்காந்து சாப்பிடு. உட்காரு 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 நீ கார்த்திக். உட்காரு. கார்த்திக், என்னப்பாச்சு உனக்கு? தண்ணி வேணுமா? இல்ல ஒண்ணு இல்லம்மா, எனக்கு திடீர்னு இருமல் வந்தது, அவ்வளவுதான். சரி, இப்ப சொல்லு, டிஃபன் உனக்கு என்ன வேணும்? சீக்கிரமா என்ன கொடுக்க முடியுமோ எதா இருந்தாலும் ஓகே தான். சப்பாத்தி செஞ்சு தரவா? சரிங்கக்கா. பேசாம ஒண்ணு பண்ணலாம், நான் சப்பாத்தி கூட சீரகம் போட்டு உருளைக்கிழங்கும் பண்ணி கொண்டு வரேன். அர்ச்சனாக்காக ஸ்பெஷலா பண்ணி கொண்டு வரேன். அப்படியே கொஞ்சம் தயிரும் இருக்கு. அட கடவுளே! கார்த்திக், கொஞ்சம் முன்னாடி இருமுன, இப்ப தும்முற. என்னப்பா, ஜலதோஷம் பிடிச்சிருக்கா? இல்ல ஒண்ணு இல்லம்மா, அது வந்து ஜலதோஷமா இருக்கும். இப்பதான் புரியுது. அதனாலதான் நீ தயிர் வேண்டான்னு சொன்னியா? உனக்கு நல்லா ஜலதோஷம் பிடிச்சிருச்சுல்ல? ஐஸ்கிரீம்னாலதான் இது எல்லாமே. நேத்து அங்க போய் உன்னை யார் அவ்வளவு ஐஸ்கிரீம் சாப்பிட சொன்னா? ஆமாடி அர்ச்சனா, உனக்கு ஜலதோஷம் ஒண்ணும் இல்லையே? என்ன கார்த்திக் இது? சின்ன விஷயம் கூட உனக்கு புரியாதா? உடம்புக்கு எது நல்லது எது நல்லது இல்லைன்னு கூட உனக்கு தெரியாதா? அர்ச்சனாவுக்கு ஜலதோஷம் பிடிக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த மாதிரி ஜலதோஷம் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் பரவும். அர்ச்சனா, எங்கம்மா போற? நான் இப்ப வரேன். அர்ச்சனா, இவ
இது வந்துடுறேம்மா. நீ எங்க கிளம்பிட்ட? உட்காரு. ஆ, ஆ, என்ன கார்த்திக் நீ டீல இஞ்சி போட்டு கொண்டு வரட்டுமா? கிரிஜா ஒரு நிமிஷம், என்னோட ரூம்க்கு ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து கூட. எதுக்கு? அது வந்து என்னன்னா என் பாத்ரூம்ல கீசர் ஒர்க் பண்ணல. சரிங்க அண்ணி. பாவம் கார்த்திக், இன்னைக்கு நான் வாங்க வேண்டிய திட்ட கூட அவரே வாங்கிக்கிட்டு இருக்காரு. என்னம்மா இது? கஷாயம், துளசி, தேனு, அப்புறம் மிளகு, ஆயுர்வேத முறையில செஞ்சது. உனக்கு ரொம்ப நல்லது. இத மருந்தா நினைச்சு குடிச்சிரு கார்த்திக். அம்மா எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. பாருங்க, இவ்வளவு நேரம் எனக்கு தும்மல் கூட வரல, அப்புறம் இரும்பலும் வரல. ஆனா முன்னாடி வந்தது இல்ல. அதுவும் இல்லாம உனக்கு சரியாகணுங்கிறதுக்காக நான் இதை செய்ய சொல்லல. எல்லாம் அர்ச்சனாவுக்காகத்தான். அவளை பத்தி தான் எங்களுக்கு கவலை. பேசாம குடி. உங்ககிட்ட இருந்து ஜலதோஷம் அவளுக்கு ஒட்டிக்கிச்சுன்னா அப்புறம் நாங்க என்ன பண்றது?